இப்போ நாங்கள் ஐடியை பற்றி கேட்க போகிறோம்னு தோணினா, முதலாவது உங்களுக்கு ஐடி பற்றின பேசிக் ஐடியா எல்லாருக்குமே இருக்கும். பட் நான் டிகிரி ப்ரோக்ராமை பற்றி சொல்கிறேன். ஐடி வந்து 2 பிரிவாக பிரியும். முதலாவது வந்து ஐடி அண்ட் ஐடிஎல், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ ரெண்டுமே மொரட்டோ யூனிவர்சிட்டியில் மட்டும்தான் இருக்குது. ஐடிக்கு வந்து பயோமேத்ஸ் ஆக்கள் தெரிவு செய்யப்படுவினம். ஐடிஎம்முக்கு வந்து எல்லா பிரிவிலையும் இருந்து செலக்ட் ஆகினோம் உங்களோட சட் ஸ்கோர் அடிப்படையில். பட் ஐடிக்கு வந்து 200 பேரும், ஐடிஎம்முக்கு வந்து 100 பேர், ஆக மொத்தம் 300 பேர் இந்த கற்கனருக்கு தெரிவாகினோம். அண்ட் ஐடியை பற்றி கதைக்கவழிக்கிட்டா, முதலாவது இதை பற்றி கொஞ்சம் மித்ஸ் இருக்குது, அதாவது வந்து பொய்கள். இப்போ ஐடி என்ற எடுத்தோடனே நீங்கள் முதலாவது என்னென்னா ஐடி என்றாலே கோடிங். ஸோ ஐடி என்றால் கோடிங் மட்டும் இல்லை, அதை தாண்டி நிறைய விஷயம் இருக்குது. அதை வந்து நான் ஒர்க் அண்ட் ஃபீல் ஆப்பர்ச்சுனிட்டி பகுதியில் கேட்குறேன். ஸோ கோடிங்கை தாண்டி நீங்கள் ஐடிஎண்டா பயப்படுற இன்னொரு விஷயம் வந்து ஐடிக்கு தெரிவு செய்யணுமெண்டா ஓஎல்ஏல ஐடி எடுத்திருக்கணும். அப்படி இல்லாட்டி வந்து நான் ஏதாவது கோடிங் காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கணும். அப்படி எந்த ஒரு இதுவும் உங்களுக்கு தேவையில்லை. அதாவது வந்து உங்களுக்கு பேசிக்லேருந்து அகாடமிக் வைஸ் எல்லாமே சொல்லித் தருவினோம், அடிப்படையிலேருந்தே சொல்லித் தருவினோம். ஏன்னாண்டா இந்த கற்கனரைக்கு எல்லா பிரிவிலேருந்தும் பயோமேத்ஸ், காமர்ஸ், ஆர்ட்ஸ், ஸோ எல்லாருந்தும் மாறப்படியாக அடிப்படையிலேருந்தே எல்லாம் சொல்லித் தருவினோம். ஸோ கற்கனரை சம்மந்தமாக நீங்கள் எதையுமே பயப்படுத்தவில்லை, அங்கேயே போய் கற்றுக்கொள்ளலாம். மற்றது வந்து என்னென்னா ஒர்க் ஃபீல்டு வலிக்கிட்டீங்களா, டோட்டலாக 300 பேரும் பாஸ் அவுட் ஆகி, அதாவது கேம்பஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸையும் படி 100% எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இருக்கிற ஒரு ஃபீல்டு, அதாவது ஐடி. அதாவது பட்டமளிக்கப்பட்ட 300 பேருமே வேலை வாய்ப்பை பெற்றுக்கொள்ள வேணும். ஸோ இதுதான் கேம்பஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ உங்களோட ஓரியன்டேஷன்லேயே வேலையை தான் சொல்ல வேணும். அண்ட் வேலை முடிஞ்சோடனே உங்களுக்கு கூடுதலான ஆட்கள் வேலைக்கு இறங்கி வேணும். ஸோ அண்ட் கூடுதலாக வந்து இது வந்து ப்ரைவேட் செக்டர்லாம் வேலை எடுப்பினும், கவர்மெண்ட் செக்டர்ஸ் ப்ரையார். அதாவது உங்களுக்கே தெரியும் ஐடி கண்டு கவர்மெண்ட் செக்டர்ஸ் இல்லை. அப்படி என்றால் பேங்க், அப்படி இல்லாட்டி வந்து ஏதாவது கவர்மெண்ட் செக்டர் அண்ட் ஐடி டிபார்ட்மெண்ட்டில் இவையில் வேலை செய்யணும். அண்ட் ஒரு காம்படிஷன்ஸ் இருக்கும். சின்ஸ் ப்ரைவேட் யூனிவர்சிட்டியிலேருந்து ஒரே வருஷத்தில் வந்து யூனிவர்சிட்டி டபிள்ஐடியிலேருந்து கன பேர் பாஸ் அவுட் ஆகணும். ஸோ ஆனால் என்னதான் அவர்களுக்குள்ள போட்டி இருந்தாலும் உங்களோட டிகிரி கொண்ட ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது, அதாவது மொரட்டோ ஐடியண்டா. ஸோ நீங்கள் இதை பற்றியுமே கவலைப்படுத்தவில்லை, ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அப்ளை பண்ணிங்கண்டா அதுக்கொண்டு வேலை கண்டிப்பாக எடுக்கலாம். அண்ட் ஒன் மோர் திங், இப்போ எல்லாமே ஆட்டோமைஸ் இல்லை ஆன்லைன் ஆகிறபடியாக டெக்னாலஜி வளர்கிற அதே ரீதியில் ஐடி ஒரு காலமும் ட்ராப் ஆகாது. ஸோ வேலை வாய்ப்பு எப்பயுமே உங்களுக்கு நிரந்தரமாக இருக்கும். ஸோ நம்பிக்கையாக நீங்கள் தொடரலாம். அண்ட் வேலை வாய்ப்புன்னு போனீங்கன்னா ஐடி வந்து டிஃப்ரெண்ட் ஸ்கில்ஸாக உடையும். ஸோ ஐடின்னு எடுத்தோன்னா முதலாக நான் சொன்னால் கோடிங் மட்டும் இல்லை. ஸோ ஐடின்ற பிரிவுன்னு பார்த்தீங்களா, முதலாவது சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங். சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்ன்ற என்னென்னா நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் டெவலப்பரோ ஒரு வெப் டெவலப்பராக இருப்பீங்க. அதாவது வந்து அந்த செக்ஷனில் கோடிங், நீங்கள் கோடிங் மூலமாக ஒரு அப்ளிகேஷனையும் ஒரு சிஸ்டத்தை டெவலப் பண்ணுவீங்க. அதை தாண்டி QA, குவாலிட்டி அஷூரன்ஸ். அதாவது வந்து நாங்கள் டெவலப் பண்ண அப்ளிகேஷனை இன்னொரு டீம் வந்து அதை டெஸ்ட் பண்ணுவீங்க, இதில் ஏதாவது பக்ஸ் இருக்கா, பிழை இருக்கா. ஸோ அது QA டீம் பண்ணுவீங்க. இன்னொரு செக்ஷன் இருக்குது BA, பிஸ்னஸ் அனாலிசிஸ். அதாவது வந்து கிளைண்ட் ரெக்யர்மெண்ட்ஸை கேப்சர் பண்ணி ஐடி டீமோட ரிலேட் பண்ணி அந்த ப்ராடக்டை டெவலப் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அண்ட் பிஸ்னஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஸோ அந்த மாதிரி ஸ்கில்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எடுத்தோடனே ஐடியண்டா கோடிங் மட்டும்தான் அந்த தோட்டிலேருந்து வெளியில் வரணும். ஸோ ஐடியில் டிஃப்ரெண்ட் ஸ்கில்ஸ் இருக்குது. அதுக்கு அடுத்ததாக UI/UX. ஸோ UI/UX என்றால் யூசர் இன்டர்ஃபேஸ். ஸோ யூசர் இன்டர்ஃபேஸ் அண்ட் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது வந்து ஒரு வெப்பேஜ் எடுத்து பார்த்தீங்களா அது எப்படி கஸ்டமர்ஸை அட்ராக்ட் பண்ணும், அது இந்த UI எப்படி டெவலப் பண்ணணும், அது யூசருக்கு எப்படியான ஃபீலை கொடுக்குமென்றதை பற்றி அனலைஸ் பண்ணுறதுக்கு அந்த செக்ஷனுக்கு நீங்கள் போகலாம். கூடுதலாக வந்து ஸ்டைலிங், டிசைனிங் அது தெரிஞ்சாக்கள் வந்து UI/UXக்கு போவினோம். அதை தாண்டி நெட்வொர்க்கிங். ஸோ நெட்வொர்க்கிங் சைட் போனீங்களாண்டா சிஸ்கோ அந்த டிகிரி ஃபாலோ பண்ணுறாக்கள் நெட்வொர்க் ப்ரோக்ராமிங் சைட் போவினோம். அதாவது வந்து லேண்ட், அந்த ஒரு கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி லேண்ட் கிரியேஷன்ஸ் அது மேனேஜ் பண்ணுற அதுகளுக்குள்ள போகலாம். ஸோ நெட்வொர்க்கிங் சைட்டும் ஐடி போகலாம். அதை தாண்டி AI. ஸோ இப்போ கரண்டாக ட்ரெண்டிங்கில் இருக்கிறது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ அது ரிலேட்டடாக போனீங்கன்னா நிறைய கம்பெனி AI பேஸ்டாகவே இருக்குது. மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், அதை தாண்டி இமேஜ் ப்ராசஸிங். ஸோ எல்லாமே அட்வான்ஸ் இருக்கிறபடியாக AI சைட் கூட நீங்கள் போகலாம். அதை தாண்டி க்ளவுட் இன்ஜினியரிங். ஸோ க்ளவுடுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே ஏஷியர், AWS, கூகுள், ஸோ நிறைய க்ளவுட் பிளாட்ஃபார்ம் வந்துட்டு. ஸோ அது ரிலேட்டடாக ஒரு கம்பெனின்ற ஆர்கிடெக்சரை மேனேஜ் பண்ணுறதுக்காண்டே அவையில் ஆக்கெல்லாம் ஹையர் பண்ணி வச்சுருப்பீங்கன்னா க்ளவுட் டெவப்ஸ் ஓ க்ளவுட் இன்ஜினியர். ஸோ அந்த செக்ஷனுக்கு நீங்கள் போகலாம். ஸோ உங்களுக்கு தெரியும், ஆக இதில் SE
எஸ்சி அண்ட் சில ஏரியாஸ் தான் கோடிங் சைட் கவர் ஆகும். மிச்சம் எல்லாமே டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸ். ஸோ ஐடியில் வந்து இவ்வளோ ஃபீல்ட்ஸ்லையும் இருக்குது. ஸோ நீங்கள் முதலே டிசைட் பண்ணணும், நான் ஐடியில் யூஐ யூஎக்ஸ் போகிறேன்னா, இல்லை டெஸ்டிங் குவாலிட்டி அஷூரன்ஸ் போகிறேன்னா, இல்லாட்டி சாஃப்ட்வேர் இன்ஜினியராக தான் வரப்போகிறேன், அதாவது கோட் பண்ணி அப்ளிகேஷன் டெவலப்பராக தான் வரப்போகிறேன்னு தான் நீங்கள் முதலே செலக்ட் பண்ணி அதில் பார்த்தா செலக்ட் பண்ணணும். அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, தேர்ட் இயரில் செகண்ட் இயர் உங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் நடக்கும். அதாவது வந்து ஒரு கம்பெனியில் நீங்கள் ஒரு ட்ரெயினியாக ஒர்க் பண்ணுவீங்க, ஓவரால் ஒர்க் பண்ணுவீங்க. பட் இண்டஸ்ட்ரி அதாவது ஸ்டடீஸில் இருக்கே இன் பிட்வீன் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ அந்த டைம் வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா, நீங்களாக கம்பெனி சூஸ் பண்ணலாம். அப்படி உங்களால் சூஸ் பண்ண முடியலாட்டி ஃபேக்கல்ட்டியே உங்களுக்கு ஒரு கம்பெனி அரேஞ்ச் பண்ணி தரும். அதில் இருக்கிற ஒரே இது என்னென்னா, இந்த உளவு ட்ராக்லையும் உங்களுக்கு நீங்கள் சூஸ் பண்ணுற ட்ராக்கில் நீங்களாக ஒர்க் பண்ணிட்டீங்களா, அந்த இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு கொண்டு தான் உங்களுக்கு வேலை எடுக்கிறது ஈஸியாக இருக்கும். ஸோ வேலை கிடைக்க முதலாவது கேட்குற கேள்வி, உங்களுடைய இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரைனிங் எங்கே செஞ்சுனீங்க, என்ன ஃபீல்டில் செஞ்சுனீங்க. ஸோ அப்போ நீங்கள் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் அந்த தேர்ட் இயரில் செகண்ட் செமி சூஸ் பண்ணுறத வடிவாக செலக்ட் பண்ணணும். ஏன்னா அதுதான் உங்களோட கரியரை டிசைட் பண்ணணும். ஸோ இண்டஸ்ட்ரி வைஸ் அவ்வளவுதான், காம்படிஷன் இருந்தாலும் பட் உங்களுக்கு ஒர்க் ஆப்பர்ச்சுனிட்டி ஷுவராகவே இருக்கும். பட் ஏரியாவை நீங்கள் முதலே செலக்ட் பண்ணிக்கொள்ளணும். நான் அப்படித்தான் இந்த ட்ரெக்குக்கு தான் போகிறேன். அதை தாண்டி ஸ்கில்ஸ் வந்து பார்த்தீங்களாண்டா எல்லாரும் சொன்ன மாதிரி இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அகாடமிக் கவர் பண்ணுறதுக்கு. அதை தாண்டி நீங்கள் ஐடிக்கு முதல்ல வர போகிறீங்களாண்டா ப்ரோக்ராமிங் கான்செப்ட்ஸ், அதாவது வந்து டெவலப்பி அப்படியா சொல்ல வேணும். அது அப்படியே நீங்கள் அங்கே வந்து படிக்கத்தான் போகிறீங்க. ஸோ எல்லாமே இப்போ நெட்டில் இருக்குது, கூகுளில் இருக்குது, யூஜர் ஸ்கேன் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே வரும். ஸோ அதை நீங்கள் ஒரு பார்த்து உங்களோட பேசிக் ஐடியாஸ் இருக்குது, ப்ரோக்ராமிங் கான்செப்ட்ஸ்ன்றா என்ன. மற்றது வந்து ஐடிக்கு முக்கியமான ஒரு கேரக்டர் இருக்க வேண்டியது வந்து உங்களை நீங்கள் அப்டேட் பண்ணி கொண்டிருக்கணும். ஸோ கரண்டாக இப்போ என்ன டெக்னாலஜி இருக்கோ அதை நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி அதை பற்றி படிக்க தேவையில்லை. அப்படி என்ன ஒரு ஐடியாவை உங்களுக்கு நீங்களே எடுத்து நீங்கள் எப்பயுமே உங்களை இப்போ ட்ரெண்டில் வச்சுருக்கணும். அதாவது வந்து உங்களை அப்டேட்டடாக வச்சுருக்கணும். அதை தாண்டி அகாடமிக் வைஸ் உங்களுக்கு யூஸ்வலாக ஜாவாவும் படிக்கணும். ஃபர்ஸ்ட் இயரில் சி படிப்பிக்கணும், செகண்ட் இயரில் ஜாவா படிப்பிக்கணும். இப்போ நீங்கள் போகிறதுக்கு முதலே உங்களுக்கு ஏதாவது படிக்கணுமெண்டா நீங்கள் சிஓ ஜாவா படிச்சிங்கன்னா அங்கே போனால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பட் இதெல்லாம் மேண்டட்டரியில் உங்களுக்கு பேசிக்ஸில் இருந்து அங்கேயே சொல்லித்தர வேண்டும் ப்ராக்டிகல்ஸோட. அதை தாண்டி காம்படிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாண்டா ஐடின்னு வந்தாலே உங்களுக்கு தெரியும், ஹேக்கத்தான்ஸ், கூகுள் சம்மர் ஆஃப் கோட், அப்படி நிறைய காம்படிஷன்ஸ் இருக்குது. பார்ட்டிசிபேட் பண்ணால் அதில் ப்ரைஸ் மணி சரியான வரும். அண்ட் உங்களோட கரியர் எங்கேயோ போயிடும். இப்போ ஒரு காம்படிஷனில் கூகுள் சம்மர் ஆஃப் கோட்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த நேமை வச்சு ஈஸியாக ஒர்க் எடுத்துகிட்டு போயிடும். ஸோ அவ்வளோதான் காம்படிஷன். ஹையர் ஸ்டடீஸ் வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்சிங்க செய்யலாம், பிஹெச்டி கூடுதலாக ஃபாரின்லாம் செய்கிறது எனக்கு தெரிஞ்ச எம்எஸ்சிங்க செய்யலாம். ஸோ எம்எஸ்சி செய்கிறேன்டா இப்போ தானே நீங்கள் பிஎஸ்சி செய்கிறீங்க. ஸோ இதை பற்றி படிக்கே உங்களுக்கு விளங்கும், அதாவது ஹையர் ஸ்டடீஸ் எப்படி வருமாண்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ அதை பற்றி நீங்கள் கணக்கு இப்போ யோசிக்க தேவையில்லை. ஸோ யூனிவர்சிட்டி ஆஃப் மொரட்டோவிலேயே நீங்கள் எம்எஸ்சி செய்யலாம், ஏஐயில் செய்யலாம், அதே நேரத்தில் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்லையும் செய்யலாம். எனக்கு எடுப்பேன் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது, IIT அதுலேயும் செய்யலாம், கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக செய்ய வேண்டும். அதை தாண்டி ஐடி எனக்கு தெரிஞ்சு முதலாவது ஐடி ஒன்று என்னென்னு பார்த்தீங்களாண்டா, இப்போ இதில் இருக்க அவ்வளவு கோர்சஸும் வந்து உண்டு அந்த ஏதாவது ஒரு பிரிவு சார்ந்திருக்கும், பயோ சார்ந்திருக்கும். உதாரணத்துக்கு மெடிசின் எடுத்தீங்கன்னா பயோ ரிலேட்டடாக இருக்கும், மேத்ஸ் எடுத்தீங்கன்னா இன்ஜினியரிங் ரிலேட்டடாக இருக்கும். பட் ஐடி இந்த காமர்ஸோ ஆர்ட்ஸோ இதில் இருந்துமே டோட்டலி நியூ ஃபீல்ட். அப்போ எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே இது புதுசு. ஸோ அப்போ எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே வந்து பேசிக்கில் இருந்தால் போகணும். ஸோ அதால் எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டும் ஏதாவது ஒரு ஃபீல்ட் ரிலேட்டடாக இருக்கிறதால நீங்கள் அதை பற்றி யோசிக்க தேவையில்லை. ஏன்னா எல்லாருக்குமே முதல் பேசிக்கில் இருந்து தான் சொல்லித் தருவீங்க. ஸோ எல்லாருமே அதை பற்றி எந்த ஒரு யோசனையும் இல்லாமல் ஸோ பேசிக்ஸை வந்து நீங்கள் ஒழுங்காக ப்ராப்பராக படிச்சுட்டு போனீங்கன்னா சரி. ஏழுமான அளவுக்கு இங்கிலீஷை கொஞ்சம் பார்த்துக்கணுங்க, ஏன்னா உங்களுக்கு அகாடமிக் வைஸ் உங்களை இம்ப்ரூவ் பண்ண கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். அவ்வளோதான். இது ரிலேட்டடாக உங்களுக்கு அது அகாடமிக்கோ இல்லை இண்டஸ்ட்ரி ரிலேட்டடாக கேட்கணும்னா இல்லை, இல்லாட்டி உங்களோட கோஆர்டினேட்டர் கான்டாக்ட் பண்ணோம். அண்ட் தட்ஸ் இட். தேங்க்யூ. எக்ஸ்கியூஸ் மீ சார், டவுட்ஸ் கேட்கலாமா? என்னென்ன சார் இப்போ வந்து ஒரு சின்ன டவுட் ஒன்று சொல்லலாமா? ஓகே. என்னடா யூஜிசி ஹேண்ட் புக்கில் வந்து இந்த இதுக்கான சப்ஜெக்ட் செலெக்ஷன் என்ன சொல்லியிருக்காங்கடா, இப்போ ஃபிசிக்ஸ் அல்லது மேத்ஸில் அந்த 3 சப்ஜெக்ட், அந்த 3 வகையான மேத்ஸ்லையும் அந்த ஃபிசிக்ஸ் எல்லாம் அந்த 3 வகையான மேத்ஸும் மேண்டேட்டரி எடுத்திருக்க வேணும், அதில் சி பாஸ் இருக்க வேணும் என்று சொல்லியிருக்கிறாங்க. இப்போ வந்து நான் வந்து இப்போ என்டேலுக்கு நான் வந்து இப்போ பயாலஜி எடுக்காமல் ஐடி
ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி 3 சப்ஜெக்ட்ஸ் மட்டும் எடுத்தேன்டா நான் மொரட்டோ ஐடிக்கு அப்ளை பண்ணலாமா? எனக்கு தெரிஞ்சு இப்போ கடைசி வருஷம் என்ன மாதிரியானு தெரியல. ஃபர்ஸ்ட் புக்கில் வந்து அதை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு சரியாக சொல்லியிருப்பேன். மேலே எனக்கு வந்து இப்போ நான் படித்த எனக்கு ஒரு மோர் தேன் ஒரு 7 years நினைக்கிறேன். இப்போ கரண்டாக என்ன மாதிரி அந்த இதை ஹேண்டில் பண்ணிடணும்னு தெரியாது எனக்கு. இப்போ உங்களுக்கு இப்போ கடைசியாக எடுப்பட்ட வருஷத்துல நீங்கள் இது ரிலேட்டடாக கேட்டீங்கன்னா என்னோட இப்போ கடைசியாக எடுப்பட்ட கோஆர்டினேட்டர்கிட்டயே நீங்கள் கேட்கலாம். இப்போ என்னன்னா அதுல ரிக்வயர்மெண்ட்ஸ் என்னன்னா இப்போ ஏன் மேத்ஸ் கேட்கணும்னா அதுல வந்து ஒரு பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் இருக்குது கொஞ்சம் அதேதான். ஆனா நீங்க கணக்கு யோசிக்க தேவையில்லை. பட் உங்களுக்கு வந்து அது அவைலபிளான்றதை வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃபார்ம்ல டீட்டெயிலாக சொல்லியிருக்கீங்கன்னா சர்டன் கிரைட்டீரியாஸ் நீங்க மச் பண்ணினா தான் அந்த கோர்ஸுக்கு நீங்க வேலிடா இருப்பீங்க. ஸோ அதுக்கான இது வந்து அவையிலே உங்களுக்கு தரணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு நல்ல கேள்வி என்ன, ஸோ இந்த கிளாரிஃபிகேஷன் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்குமென்னா அதை வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்ம் புக்கில் வந்து டீட்டெயிலாக சொல்லியிருப்பீங்க. இந்த கோர்சஸ் வந்து இதுக்கு வேலிடட். ஸோ நீங்கள் அந்த துறையில் நீங்கள் பார்க்கலாம். அந்த பாடத்துக்குள்ளே நீங்கள் உள்ளடங்கி இருந்தீங்கன்னா அந்த கேட்டகரியை நீங்கள் தெரிவிச்சுக்கலாம். ஸோ இதை பற்றி கிளாரிஃபை பண்ணுறதுக்கு யூஜிசிக்கு கால் பண்ணியிருந்தேன். ஆனால் அவங்க ஆன்சர் பண்ணல. வேறு எங்கே இதை ஒஃபிஷியலாக கிளாரிஃபை பண்ணி கொள்ளலாம் ஐடியா இருக்கு? நீங்கள் கணக்கு யோசிக்கிறதில்ல. நீங்கள் உங்களோட இந்த ஃபஸ்ட்டாக கோஆர்டினேட்டர்கிட்டே நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். 12 வருஷம் அப்ளை பண்ணினால் என்னென்ன சினாரியோஸ் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு தேவையில்லையா அப்படி தேவையாண்டா ஃபர்தராக வந்து அவர்கிட்டயே கேட்கலாம். யூசிசி இதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. ஸோ யூ ஜஸ்ட் நீங்கள் கூகுளில் தேடி பார்த்தாலே உங்களுக்கு கிடைக்கும். பட் நீங்கள் நேரடியாக ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு இதுக்கு முதல் செஞ்சவர்கிட்ட கேட்குறது எப்பயுமே பெஸ்ட் சொல்யூஷன். ஓகே, தேங்க்ஸ். மாணவர்களுக்கான வேண்டுகோள். நேர பற்றாக்குறை காரணமாக மாணவர்கள் தங்கள் சந்தேகங்களை சாட் பாக்ஸில் அனுப்பப்பட்டுள்ள கூகுள் ஃபார்மில் நிரப்புமாறு கேட்கப்படுகின்றீர்கள். விளக்கங்கள் பின்னர் வழங்கப்படும். ஓகே, ஸோ டைம் லிமிட்டட். ஸோ இதுக்கு பின்னால் கணக்கு வர முடியாது. ஸோ உங்களுக்கு ஏதாவது இருக்குன்னா நீங்கள் நேரடியாக எனக்கு கான்டாக்ட் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் கோஆர்டினேஷன் செட் பண்ணலாம். நான் அதை பற்றி உங்களுக்கு எனக்கு தெரியாட்டி நான் அதை பற்றி தேடி போட்டு உங்களுக்கு கன்ஃபார்மாக அது ரிலேட்டடான நிறைய விஷயம் உங்களுக்கு நான் நிறைய சொல்லுவேன். ஓகே, அண்ட் நீங்கள் அந்த ஃபார்மில் ஃபில் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி கோஆர்டினேட்டரோட நேராக கான்டாக்ட் பண்ணிக்கலாம். நான் ஃபுல்லாக இப்போ இண்டஸ்ட்ரி ரிலேட்டடான கல்வி இல்லை எனக்கு ரிலேட்டடான கல்வினா நான் நேரடியாக ஓகே.